இன்றைய நாள் நாங்கள் சாதாரண தரத்திலிருந்து உயர் தரத்துக்கான அந்த ஆரம்ப தொடக்கம் இறுதி வரையிலான விடயங்களை பார்ப்பதற்கு இன்றைய நாள் முதல் நாளில் நாங்கள் அல் இக்லாஸ் ஹோம் ஸ்கூலில் இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியான எங்களுடைய காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள். உங்களுக்கு சித்தியை தாண்டி 90க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வரலாறு என்ற ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக உயர் தரத்துக்குரிய வரலாறாக இருக்கிறது. எமக்கு தெரியும் 6 தொடக்கம் ஓலவல் வரையிலான நீங்கள் அன்றாடம் நீங்கள் மிகவும் ஃபேமஸான அல்லது பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இந்த வரலாறு இருக்கிறது. எனவே இந்த வரலாறை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமிக்க கதை ஆர்வமிக்க அதிகமான விடயங்களை கொண்டதாக இந்த வரலாறு இருக்கிறது. எனவே இந்த 6 தொடக்கம் 11 வரையிலான இந்த வரலாறு பாடங்களை படித்த நீங்கள் சற்று கொஞ்சம் முன்னேறி இந்த உயர்தரத்தில் நீங்கள் காலடி வைத்திருக்கிறீர்கள். இந்த உயர்தரத்திலும் கூட இந்த சிறந்த தெரிவு அதற்கான அறிவை கொண்டதாக இந்த பாடங்கள் சிறப்பாக இருப்பின் உங்கள் பல்கலைக்கழகத்திலும் கூட சென்று நீங்கள் தொடர்ச்சியான இதற்கான உயர் படிப்புகளையும் இந்த வரலாறு ரீதியில் படித்துக் கொள்ளலாம். இன்றைய நாங்கள் உயர்தரத்தில் நாங்கள் கற்க இருப்போம். ஆரம்பத்தில் இருந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்குரிய பாடத்திட்டத்தை நாங்கள் பார்ப்போமாயின் ஆதி முதல் 1978ஆம் ஆண்டு வரையுள்ள காலப்பகுதிக்குள்ள பாடப்பரப்புகள் தான் இந்த இலங்கை வரலாறாக அமைகிறது. எனக்கு தெரியும் இன்றைய நாள் இலங்கை வரலாறுக்குரிய பாடங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது வரலாற்று காலங்களில் பொறுத்தவரையில் அன்றாதபுர காலத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த அன்றாதபுர காலம் நமக்கு தெரியும் இலங்கையின் ஆதிகால வரலாறு முதல் இந்த சோழர்களுடைய படையெடுப்பு வரையிலான இந்த பாடத்திட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதற்குட்பட்டதாக இந்த அன்றாதபுர காலம் இருக்கிறது. எனவே இன்றைய நாள் நாங்கள் முதலாவது பாடமாக நாங்கள் இந்த இதில் பார்க்க இருப்பது வரலாறு ஓர் அறிமுகம். எமக்கு தெரியும் 6ஆம் தரத்தில் அதோடு 10ஆம் தரத்தில் நீங்கள் இதற்கான உங்களுக்கு வரலாறு என்றால் என்ன என்று 6ஆம் தரத்திலும் 10ஆம் தரத்தில் வரலாற்றின் கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற தலைப்பில் நீங்கள் ஆரம்பமாக ஒரு சாதாரணமான ஒரு அறிவை கொண்டவர்கள் நீங்கள் இருப்பீர்கள். எனவே எமக்கு தெரியும் வரலாறு என்ற ஒரு விடயம் நாம் எல்லோரும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்ற ஒரு புறவழியமான ஒரு எல்லோரும் கேட்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த வரலாறு என்பது ஒரு நாட்டின் அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று நம்மளுடைய வரலாறு ஏனைய வரலாறுகளை நாங்கள் தெரிந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியம் இருக்கிறது. எனவே எமக்கு தெரியும் உலகத்தில் புகழ்பெற்ற அனைத்து மனிதர்களையும் படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த வரலாறு. எனவே ஆரம்பம் முதல் இலங்கையின் இன்று வரையில் ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த வரலாறு படிப்பதன் மூலம் நம்மளுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது உயர்தரம் படிக்கும் நீங்கள் ஒரு வரலாறு இல்லை ஒரு அறிவு அதே போன்ற ஒரு சிறந்த ஒரு தெளிவை கொண்டிருப்பின் உங்களுக்கான ஒரு அடையாள நாட்டை சுமந்த ஒரு அடையாளம் பெற்ற ஒரு நபராக நீங்கள் கணிக்கப்படுவீர்கள். இன்றைய நாள் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் உயர்தரத்துக்கு செல்லும் முன் சாதாரண தரத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள். குறிப்பாக இதில் 6 கட்டாய பாடங்களில் முக்கியமான ஒரு பாடமாக இந்த வரலாறு திகழ்கிறது. எனவே வரலாறு நாங்கள் கற்பதற்கு முன் இந்த வரலாறு என்ற அந்த விடயத்துக்கு நாங்கள் முதலாவதாக நாங்கள் படிப்பதற்கு நாங்கள் இயன்றளவு மாணவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவருடைய முயற்சி அதன் பயிற்சி அதன் பின்பான வளர்ச்சி தேர்ச்சி என்பவைகளை சேர்த்துதான் சிறந்த ஒரு முகத்தில் நமது இலக்கை நோக்கி ஒரு மறுமலர்ச்சி ஒன்று உண்டாகும். இதனால் நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். எமக்கு தெரியும் வரலாறுகளில் இருந்தே நாங்கள் சில உதாரணங்களை தொடங்கிவிட்டு பின்னுக்கு செல்லலாம். எமக்கு தெரியும் மாவீரன் என்று சொல்லக்கூடிய வரலாற்றில் 2 முக்கியமானவர்களில் மிக பிரதானமான ஒருவர் தான் இந்த நெப்போலியன் பொனபார்ட் என்பவர். அவர் சாதாரண குடும்பத்திலிருந்து இந்த பிரான்சில் ஒரு சக்கரவர்த்தியாக வலம் வந்தார். இப்போ இவருடைய அந்த வெற்றிக்கான காரணமாக கேட்கப்படும் போது இவர் பிரதானமாக ஒரு காரணத்தை எனக்கு சொல்லி தந்திருந்தார். வெற்றி என்பது தன்னம்பிக்கையின் பாதி முயற்சியின் மீதி என்பது. ஒரு மனிதனுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் இணைந்து இந்த ஆள் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி பெறப்படும். அதே போன்றுதான் எங்களுடைய மாணவர்களும் நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறோம். அந்த இலக்கை நீங்கள் ஓடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் ஓலவல்லை முடித்துவிட்டு ஏலவலுக்கு காலடியும் போது உங்களுக்கான ஒரு சிறந்த துறையை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் இன்றைய நாளில் இலங்கை வரலாறு என்ற அந்த அழகிய அதே போன்று அறிவான நம்மை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த துறையை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். இந்த அடிப்படையில் இன்றைய நாள் உயர்தரத்தில் முதலாவது பாடமாக வரலாறு ஒரு அறிமுகம் என்ற பாடத்தை நாங்கள் இன்றைய நாள் பார்க்க இருக்கிறோம். அதாவது எமக்கு தெரியும் 9 பாடங்கள் சாதாரணத்தில் இருந்த போதிலும் கட்டாயமான 6 பாடங்கள் அதிகமான முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். இந்த 6 பாடங்களில் பிரதானமாக என்றால் என்ன அப்படி என்றால் என்ன பிரதானமாக கேட்கப்படுவது வரலாறு என்ற ஒரு பாடம். எனவே வரலாறு என்பது மனிதன் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வரலாறு என்பதை பல்வேறு விதமான பல்வேறு கருத்துக்கள் நிகழ்ந்தாலும் இதில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வரலாறு என்றால் எமக்கு தெரியும் ஏனைய பாடத்திற்கும்
வரலாற்றுக்கும் வரலாறுக்கும் உள்ள நிறைய வித்தியாசங்கள் எம் முன்னில் அதிகமாக இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் விஞ்ஞானம் ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்வோமாயின் ஒரு விஞ்ஞானத்திற்கும் வரலாறுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஒரு கணிதத்துக்கும் ஒரு வரலாறுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. குறிப்பாக விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் காலப்போக்கில் அதுக்கு காலத்திற்கு காலம் மாற்றம் அடைந்து செல்லக்கூடிய ஒரு பாடமாக இந்த விஞ்ஞான பாடம் இருக்கிறது. ஆனால் வரலாறை பொறுத்தவரையில் அவ்வாறான நிகழ்வுகள் நடப்பது மிக குறையும். நான் உதாரணமாக சொல்வேனாயின், இப்போ யூரியா என்ற ஒரு நாங்கள் உரத்தை எடுத்துக்கொள்வோமாயின், ஆரம்பத்தில் நான் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு யூரியான்ற ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்குவோம் என்று சொன்னால், இந்த யூரியா ஆரம்பத்தில் இது ஒரு சிறந்த ஒரு உரமாக விஞ்ஞானம் அறியப்படுத்தும். அதன் பின்பு இது உரம் இல்லை, இது தடை செய்யப்பட்டதாக அறிமுகப்படுத்தப்படும். பின்பு அதை நாங்கள் வேண்டிய மாதிரி பதிலாக இல்லாட்டி வேறு தேவைக்காக பயன்படுத்தப்படும் என்று காலப்போக்கில் விஞ்ஞானத்துக்குரியவைகள் மாற்றமடைந்து கொண்டே வந்திருக்கும். ஏனென்றில் எதிர்காலங்களினால் விஞ்ஞானம் மாற்றமடையும். ஆனால் வரலாறு என்பது அவ்வாறல்ல, இறந்து முடிந்த விடயங்களைத்தான் வரலாக கணிக்கப்படுகிறது. இதனால் இவ்வாறான குழப்பங்கள் வருவது இல்லை பெரும்பாலும். உதாரணமாக நான் சொல்லுவோமாயின், 1400 வருடங்களுக்கு முன்போ ஏதோ ஒரு வருடங்களுக்கு முன்பும் கலாபாவி அதே போன்று மின்னேரியா போன்ற குளங்கள் யார் ஒரு மன்னனால் கட்டப்பட்டிருந்தால், இப்போ உதாரணமாக கலாபாவி தாவுசேனை மன்னனால் கட்டப்பட்டிருந்தால் அது இன்று வரை தாவுசேனை மன்னனால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடப்படுகிறது. எனவே இவ்வாறான குழப்பங்கள் இந்த வரலாறு பாடங்கள் வருவது குறைவு. இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் வரலாறு என்றால் என்ன, அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். நீங்கள் பல ஊருக்கு சென்றிருப்பீர்கள். சென்றிருந்த போது நீங்கள் அந்த புதிய ஊருக்கு சென்ற போது உங்களுக்கு பழக்கப்படுத்த நிறைய பேர் அது வந்திருப்பாங்க. உங்களுடைய நண்பரோடு அல்லது உங்களுடைய உறவினரோடு நீங்கள் செல்லும் போது அந்த உறவினரோ நண்பரோ உங்களை அறிமுகப்படுத்துவார். இவர் இந்த ஊர், இவருடைய பெயர் இவ்வாறு, இவர் இங்கிருந்து வந்திருக்கிறார் என்ற ஒரு அறிமுகத்தை வழங்குவார். அதே போன்று தான் இன்றைக்கு வரலாற்றை படிக்க போகிற நாங்கள் அடிப்படையிலே நாங்கள் அந்த அறிமுகத்தை பார்த்து விட்டு வரலாம். வரலாறு என்றால் என்ன, அப்படின்னா நாங்கள் என்னத்துக்கு சொல்கிறது வரலாறு என்று தெரியாதவர்களை தெரியப்படுத்துவதற்காக ஒரு அறிமுகம் செய்யப்படுகிறது. அந்த அறிமுகம் வரலாறு என்றால் என்னன்னு சொல்லி காட்டப்படுகிறது. சில பேர் சொல்வார்கள் வரலாறு என்றால் இதிகாசம் என்ன ஹிஸ்டரின்னு சொல்வார். எனவே இது நாங்கள் மொழி மாற்றம் செய்யப்படுவதல்ல. வரலாறு என்றால் என்ன என்றால், வரலாறு என்பதற்கான ஒரு வரை இலக்கணமாக வரையறுக்கப்பட்ட ஒரு இலக்கணத்தை கொண்ட ஒரு இதைத்தான் நாங்கள் வரலாறு என்றால் என்னன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் பார்க்கலாம், கடந்த காலத்திற்கு நிகழ்காலத்திற்கும் இடையில் முடிவு பெறாத உரையாடல். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், வரலாறு என்ற ஒரு விடயம் இருக்கிறது, கலாவ குளம் இருக்கிறது, அதே போன்று மிகுந்தள விகாரைகள் இருக்கிறது, அதே போன்று வேறு கட்டிடங்கள் இருக்கிறது, வைத்தியசாலைகள் இருக்கிறது, அதே மாதிரி நிறைய விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலங்களில். இந்த சீகிரியா போன்றவைகள் இருக்கிறது. எனவே இது போன்ற கட்டிடங்கள், இது போன்ற இடங்கள், இது போன்ற சில குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அன்று கட்டப்பட்டு முடிந்திருந்தது. அது இறந்த காலம். அப்போ முடிக்கப்பட்டிருந்தது இறந்த காலம். அந்த இறந்த காலம், அந்த முடிந்த ஒரு விடயத்தை நாங்கள் இப்போது நிகழ்காலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். கலாபாவியை தாவுசேனன் கட்டி அவன் எத்தனையோ வருடங்களுக்கு முன் இறந்து விட்டான். இருந்தும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எந்த காலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நிகழ்காலத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் இப்போது பேசிக்கொண்டிருப்பது நிகழ்காலம், அவர் கட்டி முடிந்தது இறந்த காலம். எனவே இந்த இறந்த கால விடயங்களை நிகழ்காலத்தில் பேசுவதுதான் வரலாறு என்று சொல்வார்கள். இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பாடல் இருக்கிறது, ஒரு இணைப்பு இருக்கிறது. இறந்த காலம் அதோடு நிகழ்காலம் இரண்டையும் இணைந்ததாக இந்த வரலாறு செல்கிறது. எனவே விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் அது எதிர்காலத்தினால் இவ்வாறான காலங்கள் மாற்றப்படும். ஆனால் வரலாறை பொறுத்தவரையில் இறந்த காலத்தோடும் நிகழ்காலம் தொடர்ச்சியாக இழுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதனை அழகாக சொல்லலாம், பா விஜய் அவர்கள் சொல்வார்கள், பாடல் மூலமாக அழகாக சொல்வார்கள், மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே அது வந்து சேரும் இடமோ கடலிலே என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நதி மலை மேலிலே உற்பத்தி செய்யப்படும். அது மலையில் அப்படியே உற்பத்தி செய்து அதில் முடிகிற இடம் கடல். அப்போ தொடங்கிய நீர் அப்படியே ஓடி அப்போ ரிட்டர்ன் மேலுக்கு திருப்பி போகாது. அப்போ நதியை முன்னோக்கி ஓடும். அதே போன்று தான் காலம், அதே போன்று தான் வரலாறு. என்ன செய்யும்டா, ஒரு ஆள் தோன்றுவார், அவருடைய காலம் செல்ல 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 அவர் நோக்கி என்ன செய்ய இறந்து விடுவார். அதே அதை எதுக்கு ஒப்பிடுகிறார் என்றால் நதிக்கு ஒப்பிடுகிறார். நதிகள் மலைகளில் தோன்றுகிறது. அதே போன்று தோன்றிய நதி மெல்ல 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 ஓடி முன்னோக்கி சென்று கடலோடு முடிந்து கடலோடு கலந்து கலக்கிறது.
அதன் பின்பு அதில் தொடர்ச்சியாக நீர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது போன்றுதான் மனிதனுடைய வரலாறுகள். ஒருவர் தோன்றினார், உதாரணமாக நாம் வைத்துக் கொள்வோம், மகாசேனன் தோன்றினார். மகாசேனுடைய காலம் முழுதும் முடிக்கப்பட்டு அவர் இறந்த பின்பு அதன் தொடர்ச்சியாக அவருடைய மகனை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே வரலாறுகள் முடிக்கப்படுவதில்லை என்பதுதான். வரலாறு தொடர்ச்சியாக இந்த நிகழ்காலத்திற்கும் நிறந்த காலத்துக்கும் இடைப்பட்ட தொடர்படாத உரையாடலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக இன்று வரை இப்போது வரை வரலாறுகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அடுத்ததாக சொல்வார்கள், மனித சமுதாய வாழ்க்கையின் பதிவு குறிப்புகளே வரலாறாகும் என்று சொல்வார்கள். அதாவது எமக்கு தெரியும் மனிதனுடைய சமுதாய வாழ்க்கையின் பதிவு குறிப்புகள் இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வாறான முறையில் வாழ்ந்தான். இப்போ நாங்கள் அநேகமாக வீடுகளுக்கு செல்வோம் அல்லது பாடசாலைக்கு செல்வோம், ஒரு சேவையோ ஒரு தொழில் ரீதியாக ஏதோ ஒன்று செய்யக்குள்ள அதிகமான மக்கள் வந்து பல இந்த குழப்பங்கள் ஏற்படுத்துவார்கள். இப்போ உதாரணமாக ஒரு பஸ்ஸில் அதிகமாக நிறைந்து செல்லும் போதும் சொல்வார்கள், கால் மிதித்த போதும் மாடு மாதிரி காலம் மிதிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் சொல்ல, நாய் மாதிரி நீ கத்தாத அப்படின்னு சொல்லுவோம். அங்கிருந்தாரு நீங்கள் கழுத மாதிரி கணக்காதே அப்படின்ட்டு ஒரு மிருகத்தை அடையாளப்படுத்தி சொல்லுவார். உனக்கு குரங்கு மனசு அப்படின்டுவாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அடையாளப்படுத்தி சொல்லுவாங்க. எனவே இந்த அடையாளப்படுத்துதல் மனிதனுடைய காலப்போக்கில் வந்து அது மனிதனால் ஒவ்வொன்று உவமையணிகளாக சொல்லப்பட்டு வருகிறது. இதே போன்று இது போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதன் எவ்வாறு உருவானான், குரங்கிலிருந்து மனிதன் உருவானான், குரங்கிலிருந்து எவ்வாறான முதலைகளில் எவ்வாறான இன்றைய நிலைகள் இருக்கிறான். ஆரம்ப காலத்தில் இப்போ பெண்களை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் இன்றைக்கு பெண்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் பெண்களை ஒரு இடத்துக்கு மேக்கப் செட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் திரும்பி வரக்குள்ள அவதானா என்று தேடியலாது. அவ்வளவு காலப்போக்கில் அதிகமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலத்தை பொறுத்தவரையில் இன்று வரைக்கும் இரண்டுக்கும் இடையிலான தொடர்புகள் இருக்கிறது. ஆனால் காலங்கள் மலர்ந்து செல்கிறது. நடந்து தெரிந்த மனிதன் இன்று பறந்து தெரிகிறான். அவ்வாறான மாற்றங்கள் இருக்கிறது. அதே போன்றான இவ்வாறான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறை படிப்பதுதான் வரலாறு என்கிறது என்பது வரை விளக்கணம். அதே போன்று வரலாறு என்பது கடந்த காலத்தை கற்பது மட்டுமல்ல, அதன் உண்மைத்தன்மையை தேடிக்கொள்வதாகும் என்று சொல்வார்கள். இப்போ வரலாறு என்பது நாங்கள் வெறும் புனைக்கதைகளாக மாத்திரம் படிப்பதில்லை, ஒரு விடயத்தை தேடி பிடிப்பதாகும். இப்போ எமக்கு தெரியும் இப்பங்காட்டுவ என்ற ஒரு இடம், அதே போன்று சீகிரியா போன்ற இடம், அனுராதபுர பொலனர்வ போன்ற இடம், கெண்டி போன்ற இடங்கள். இந்த இடங்களில் போய் சென்றிருந்தால் இது ஒரு புனைக்கதை, ஒரு பொய்யாக சொல்லப்பட்ட ஒரு வதந்தி கதை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே புத்தகங்களில் நாங்கள் படிக்கப்பட்ட அந்த விடயங்கள் உண்மையாகவே காணப்படுகிறது. எனவே இவ்வாறான விடயங்களை தேடி கண்டறிந்து கொள்வதுதான் வரலாறு என்று சொல்லப்படுகிறது. இதுதான் வரலாறு என்று சொல்லப்படுகின்ற வரைவிலக்கணங்கள். எனவே இந்த வரலாறு என்ற அந்த சொல் எங்கிருந்து வந்தது? எமக்கு தெரியும் உலகத்தினுடைய அதிகமான சொற்கள், அதிகமான வளங்கள், அதிகமான அறிவுகள் உலகத்திற்கு அருட்கொடையாக வழங்கப்பட்டது ஒரு நாடு, அதுதான் கிரேக்க நாடாக நாங்கள் கணிக்கிறோம். எனவே இந்த கிரேக்கத்தில் இருந்துதான் எமக்கு இந்த வரலாறு என்ற அந்த சொற்கள், எமக்கு அந்த வரலாறு என்ற பாடத்திட்டம் எமக்கு அன்பளிப்பாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. எமக்கு தெரியும் வரலாற்றுடைய தந்தை ஹெரோடோட்டஸ் வாழ்ந்த இடமும் இந்த கிரேக்க நாடு தான். எனவே வரலாறு என்பது ஹிஸ்டோரியா என்று தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தது கிரேக்க மொழியில். இதனை நாங்கள் கிரேக்க மொழியில் நாங்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த ஹிஸ்டோரியா என்ற அந்த பதம், அந்த சொல் பிற்காலத்தில் ஆங்கில மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஹிஸ்டோரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா பெயர் மாற்றப்பட்டது. எனவே இதன் மூலம் தான் இன்றைக்கு நாங்கள் ஹிஸ்டோரின்னு சொல்கிறோம். அப்போ இவ்வாறான விடயங்கள் இந்த வரலாறு என்ற சொல் அநேகமாக ஹிஸ்டோரி என்ற சொல் பயன்படாக அதிகமான இடங்களில் இன்றைக்கு காணப்படுகிறது. எனவே இந்த வரலாறு பற்றி பல அறிஞர்களிடம் வினவப்பட்டிருந்த வரலாறு என்றால் என்ன என்று பல முக்கியமான இந்த வரலாற்று துறையில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களிடம் இந்த வரலாறை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி என்று கேட்கப்பட்ட போதும் ஒவ்வொரு அறிஞர்களும் தங்களுடைய கருத்துக்களை பலவாறு முன்வைத்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் ஸ்டுவர்ட் பிக்கப் என்பவர் சொல்கிறார், பிரதான காலம் முதல் இன்று வரை மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதுதான் வரலாறு. இப்போ இறந்த காலத்தை இன்று படிக்கிறது தான் வரலாறு என்று பிக்கப் சொல்கிறார். அதாவது மனித குலத்துடைய, எமக்கு தெரியும் மனிதன் எப்போ தோன்றினான்,
மனிதனுடைய நவீன மனிதனுடைய யார், அதுக்கு முன்னுள்ள நிலைமை எப்படி இருந்துச்சு, புவி எப்படி உருவாகிச்சு, புவியில் எப்படி உயிரினம் உருவாகிச்சு, அந்த உயிரினத்திலிருந்து எப்படி மனிதன் தோன்றினத்தில் இன்றைக்கு வரை என்னென்னமான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பது இந்த பிக்கோட்டுடைய பிரதான கருத்தாக இருக்கிறது. அதே போன்று பெரக்ஹார்ட் என்பவர் வரலாறு என்பது ஒரு யுகத்தில் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கும் அளவு பெருமதி மிக்க விடயங்கள் அதற்கு முன்னே யுகத்திலிருந்து அடிக்கொள்வதாகும். இப்போ எமக்கு தெரியும், எமனுடைய சந்ததி எனக்கு முன்னுள்ள மூதாதையரிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விடயங்களை நான் எழுதி வைத்து பாதுகாக்க வேண்டுகொள்ளும் என்று சொல்வார்கள். இப்போ உதாரணமாக நமக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டவைகள், அதாவது இந்த மூலிகைகள், மருந்து வகைகள், சாப்பாடு வகைகள், உடையாடைகள், அதே போன்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட விடயங்கள், நமக்கு அதிகமான விடயங்கள் இந்த மூதாதையர் நமக்காக விட்டு சென்றிருந்தார்கள். இந்த மூதாதையருடைய விடயங்களை நான் கேட்டு அதனை தேடி இன்றைய யுகத்தில் இருக்க நாம் அதுக்கு முன்னுக்குள்ள யுகத்தில் தேடிக்கொள்வதுதான் வரலாறு என்ற விடயத்தை பெரக்ஹார்ட் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று கொலிவுண்ட் என்பவர் குறிப்பிடுகிறார், மனிதன் யார் என்பதையும் அவன் எவற்றை செய்துள்ளான் என்பவரையும் கற்பிக்கும் சிந்தனை துறை சார்ந்ததாகும். எனவே மனிதன் என்பவன் யார்? இன்று உலகத்தையே ஆட்டக்கூடியவன் மனிதன். இந்த உலகமே அவன் கையில் இருக்கிறது. எத்தனையோ விலங்குகள், எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் அனைத்தையும் தன் அதிகாரத்துக்குள் வைத்திருப்பவன் இந்த மனிதன் தான். இந்த மனிதன் யார், எப்படி உருவானான், எங்கிருந்து வந்தான், இவ்வளவு அதிகாரம் மனிதனுக்கு எவ்வாறு வந்தது என்பதை படிப்பதோடு அது ஒரு சிந்தனை துறை சார்ந்ததாகவும் இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு அறிஞர் குறிப்பிட்டிருந்தார், E.H. கார் என்பவர் வரலாறு என்பது இறந்த காலத்துக்கு நிகழ்காலத்துக்கும் இடையில் வேறு யார் எமக்கு தெரியும். E.H. குறிப்பிடுகிறார், இறந்த காலம் இருக்கிறது. இந்த இறந்த கால விடயங்கள் எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்ட விடயங்கள் அல்லது தேடி கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள், இந்த விடயங்களில் இந்த நிகழ்காலங்களில் நாங்கள் அவ்வாறான விடயங்களை காட்டுகிறோம். இன்றும் கூட பல விஞ்ஞானிகளும் கூட அறிந்திருக்கிறார்கள் ஆரம்பகால கட்டிடங்களை கண்டு, ஆரம்பகால தொழில்நுட்பங்களை கண்டு எவ்வாறு செய்தார்கள். அது போன்ற தொழில்நுட்ப அறிவுகள் கூட இன்றைய காலத்தில் கூட கடினமாக அது செய்வது கடினமாக இருந்த காலப்பகுதியில் அதிகமான தொழில்நுட்ப அறிவு இருக்கிற இந்த காலப்பகுதியில் செய்வது கடினமாக இருந்தாலும் அன்ற காலத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். இவர்களுடைய தொழில்நுட்ப அறிவை கண்டு இன்னும் பயப்படுகிறார். இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது. அதே போன்று நாம் சொல்லலாம், H.G. வெல்ஸ் என்பவர் வரலாறு என்பது மனித நடத்தைகள் பற்றிய ஒரு வரலாறாகும். நமக்கு தெரியும், மனிதனுடைய செயல், மனிதன் இந்த பரிணாம கோட்பாடின்படி வந்ததாக விஞ்ஞானம் சொல்கிறது. மனிதன் எவ்வாறு உருவானான், அதிலிருந்து எவ்வாறான மாற்றம் பெற்றான், அதிலிருந்து எவ்வாறான நடத்தைகளை கொண்டான், அதன் பின் எவ்வாறு தனது அவர் இந்த பரம்பரைகளை வளர்த்து கொண்டான், அதன் பின் வெவ்வாறு பரம்பரைகளை உருவாக்கினான், அதன் பின் வெவ்வாறு ஒரு கிராமமாக உருவாக்கினான், கிராமங்கள் நகரங்களாக சேர்ந்து பிறந்த ஒரு நாடுகளாக தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது தொடர்பான விடயங்கள் அவர் இலகுவாக குறிப்பிடுகிறார். அதே போன்று நாங்கள் அடுத்ததாக பிறக்கலாம், G.M. திரவிலியன் என்பவர் குறிப்பிடுகிறார், வரலாறு என்பது ஒரு தனிப்பட்ட பாடம் அல்ல, அது பல பாடங்களுடைய சேர்க்கை. நாங்கள் வரலாறு என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது அதுக்குள்ள பல விடயங்கள் உள்ளடங்கிறது. எமக்கு தெரியும், அரசியல் என்பது வரலாறில் உள்ளடங்கிறது, புவியியல் என்பது வரலாறுக்குள் உள்ளடங்கிறது, குடியல் வகைகள் உள்ளடங்கிறது, அதே போன்று கணித வகைகள், விஞ்ஞானங்கள் உள்ளடக்கப்படுகிறது. எமக்கு தெரியும், விஞ்ஞானங்களில் அதிகமான விஞ்ஞானிகளுடைய வரலாறுகளில் உள்ளடக்கப்படுகிறது, எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் உள்ளடக்கப்படுகிறது. எனவே வரலாறு என்பது வெறும் ஒரு சொல், ஒரு பாடத்துக்குரிய ஒரு விடயம் அல்ல. இது பல பாடங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சேர்க்கை தான் இந்த வரலாறு என்ற பாடமாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் பிராட்லி என்பவர் குறிப்பிடுகிறார், வரலாறு என்பது மனித வர்க்கத்தின் கதை, அது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக இருக்கிறது. எனவே வரலாறு என்பது உண்மையிலே மனிதனுடைய கதை, மனிதனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்திருக்கு. ஒவ்வொரு காலத்திற்கேற்ப, ஒவ்வொரு காலமாக பிரிக்கப்பட்டு அந்த காலத்திற்கேற்ப இந்த உருவாக்கப்பட்டு இருப்பது தான் இந்த வரலாறாக இருக்கிறது என்று பிராட்லி குறிப்பிடுகிறார். அதே போன்று ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகிறார், இந்தியாவில் ஒரு பிரதமராக இருந்தவர். நமக்கு தெரியும், அதே போன்று வரலாறு இல்லாத, அத்திவாரம் இல்லாத கட்டிடம். வரலாறு இல்லை என்றால்
அத்திவாரம் இல்லாத அப்படின்னு சொல்லுகிறார். வரலாறு இல்லாதது அத்திவாரம் இல்லாத கட்டிடம் போன்றன்னு சொல்கிறார். அப்ப கட்டிடம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், நல்ல உறுதியாக உருவாக்க வேண்டுமாக இருந்தால், மேலும் பல டெக்கரேஷனை அழகுவதற்காக, அழகுபடுத்துவதற்காக, உறுதித்தன்மை ஏற்படுத்துவதற்காக, நிரந்தரமாக வாழ்வதற்காக எவ்வாறு ஒரு அத்திவாரம் ஒரு கட்டிடத்துக்கு தேவைப்படுகிறதோ அதுபோன்ற ஒரு மனிதனுக்கு அநேகமாக இந்த வரலாறுகள் தேவைப்படுகிறது. எனவே வரலாறு என்பது ஒரு நாம் இவ்வளவு நேரம் பார்த்த ஒரு தனி மனிதனுடையது ஒரு அல்லது ஒரு நாட்டுடையது மாத்திரம் ஒரு வரலாறாக இல்லை. வரலாறு என்பது அனைத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம், ஒரு மனிதனை அடிப்படையாக நாங்கள் வரலாறு பாடங்கள் பெரும்பாலும் மனிதனுடைய வரலாறுகளை படிக்கிறோம். எனவே மனிதன் மாத்திரம் வரலாறுக்குள் உள்ளடங்க மாட்டேங்கிறோம். இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு பொருளை எடுத்தால் அதுக்கும் ஒரு வரலாறாக இருக்கிறது. ஒரு பேனை இருக்கிறது, பேனை ஒரு வரலாறு, மாக்கர் ஒரு வரலாறு. எனவே உதாரணமாக இந்த செங்கலை வைத்துக் கொள்வோம். இந்த செங்கல் ஒரு வரலாறு இருக்கிறது. நாங்கள் அழகான மொழியில் இந்த தமிழ் இலக்கண மொழியில் கவிதை வடிவில் எழுதும்போது அதிகமானவர் அதிகமாக அழகாக எழுதுவார்கள். அதாவது செங்கல் மண்ணால் உருவாக்கப்பட்ட இல்லையா, களிமண்ணால். அப்போ அந்த களிமண்கள் அப்போ அந்த மண் எவ்வாறு சொல்லும், நான் மிருகங்களுக்கு அதே போன்று காடுகளுக்கு தாயாக இருந்தேன். அவ்வாறாக இருக்கப்பட்ட தாயை திடீர்னு என்ன செஞ்சாங்க, காடெல்லாம் வெட்டி எண்ணெயை வெட்டி மிரிச்சு தண்ணியெல்லாம் விட்டு கொண்டு வந்து கல் அப்படி அடுக்கி சுடு சுட்டு செங்கல்லாக மாற்றிருக்காங்கன்னு ஒரு வரலாறு செல்லும். எனவே நான் ஒரு பறவையானால் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரலாறு எழுதுவார். அப்போ உலகத்தில் எல்லாருக்குமான எல்லா வரலாறு இருக்க, ஒரு பாடசாலையாக இருக்கலாம், ஒரு வைத்தியசாலை இருக்கலாம், எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இன்று எவ்வாறு நிலைமையில் இருக்கப்படுது, என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது, என்னென்ன தரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிற விடயங்கள் அநேகமாக இருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் இன்றைய வரலாறு பாடத்திட்டத்தில் இந்த மனிதனில் உள்ளடங்கக்கூடிய வரலாறுகளை மாத்திரம்தான் நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே இந்த வரலாறை கற்பதனால் எமக்கு பல நன்மைகள் எமக்கு ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் பார்க்கலாம், வரலாறை கற்பதன் மூலம் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவைகள் என்று சொல்லி. ஒரு வரலாறு நம்ம படிக்கிறதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். இந்த அடிப்படையில் முதலாவது, நாம் வாழும் உலகம் சமூகம். நாம் வாழக்கூடிய எமக்கு தெரியும், ஒரு தனி மனிதன் குடும்பமாகிறான், ஒரு குடும்பம் ஒரு சமூகமாகிறது. எனவே இந்த சமூகத்தில் பல்வேறு பிரச்சனை இருக்குது. சொல்வார், 5 விரல்களும் ஒன்றல்ல, அழகா வாலி அவர்கள் சொல்வார்கள். அதாவது அந்த விரல்களை தாண்டி நகங்கள் வந்தால் நம்மளுடைய விரலாக இருந்தாலும் நம்மளுடைய நகங்களாக இருந்தாலும் இந்த விரல்களை தாண்டி நகங்கள் வளரும் போது அதனை நறுக்குவதுண்டு. அதுபோன்றுதான் சமுதாயங்களில் பல்வேறு விதமான மக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு எண்ணங்கள், அதே போன்று பல்வேறு பிரச்சனைகள் கொண்டு. எனவே இந்த ஒரு சமூகத்தில் எவ்வாறு வாழ்வது, எதனை எதிர்கொள்வது, எவ்வாறான விடயங்களுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது, எவ்வாறு வாழ்வது, இந்த உலகம் எவ்வாறாக அமைக்கப்பட்டிருக்கிறது, அதோடு நாங்கள் எவ்வாறு பயணிப்பது என்ற அந்த விடயம் வரலாறு கற்பதன் மூலம் ஒரு சாதாரண ஒரு மாணவனுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இறந்த காலம் அனுபவம் என்று சொல்வார்கள், நம்மளுடைய பேச்சில் அனுபவம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வேலைக்கு நாங்கள் செல்லும் போது ஒருவரை பார்த்து நாங்கள் அந்த வேலையை பழகிக்கொள்வோம். ஒருவருக்கு நடந்த பிழையை கண்டு இன்னொரு நாங்கள் திருத்திக் கொள்வோம். அதுபோன்று இறந்த காலத்தில் நடந்தவைகளை சரியாக எடுத்துக்கொண்டு அந்த இறந்த காலத்திலிருந்து எமக்கு ஏற்பட சரியானவைகளாக நாங்கள் மாற்றிக்கொண்டு சரியான ஒரு பார்வையில் செல்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று ஒரு நாட்டுடைய தனித்துவத்தை நான் சொன்னேன், வரலாறு என்பது ஒரு அடையாளம். இப்போ நாங்கள் வரலாறை படிக்கும்போது, ஒரு இலங்கை வரலாறுன்னு படிக்கும்போது, இலங்கை நாட்டுக்கு ஒரு வரலாறு என்பது ஒரு அடையாளம், ஒரு தேசிய தனித்துவம், ஒரு கௌரவம். அதே போன்று இவ்வாறான விடயங்களை இந்த வரலாறு கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த வரலாறை, இலங்கை வரலாறை படிக்கும்போது எமது நாட்டின் தனித்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று எதிர்காலத்தில் நாங்கள் ஏதோ ஒரு தலைமைத்துவத்துக்கு வரும்போதும் பல்லின மக்களை ஒன்றிணைத்து ஒரே குடைங்கில் சொல்வார்களே, ஒரே வழியில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்க, இனங்கள் இருக்கலாம், ஜாதிகள் இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழிகளாக, இவைகள் அனைத்தையும் கலந்து ஒரே நாடு என்ற ஒரே மக்கள் என்ற தோணியில் நாங்கள் பயணிப்பதற்கு இந்த வரலாறு பாடம் நமக்கு பெரிதும் உதவக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த அரசியல் எமக்கு தெரியும், இந்த வரலாறு கற்பதன் மூலமாக நாட்டின் எதிர்கால தலைமைத்துவத்தை ஏற்படுவதற்கு தயாராகும் மாணவர்களுக்கு வரலாறு கற்பதனால் அரசியல் அதிகாரம் நிகழ்வுகள் பற்றி தெளிவுகள் ஏற்படும். அதாவது நம்ம உதாரணமாக நாங்கள் ஒரு வேலைக்கு செல்கிறோம்,
ஒரு வேலையை நாங்கள் ஒரு 5 வருடங்கள் இந்த வேலையை பற்றி படிக்கிறோம். அப்போ அந்த வேலை தொடர்பான ஒரு அறிவு எமக்கு தெளிவாக ஒரு அறிவு வளரக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் வரலாறு 6 தொடக்கம் 7 படிக்கும் போதும் அதை தாண்டி உயர் தரத்திலும் படிக்கும் போதும் அந்த வரலாறில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள், அரசியல் விடயங்கள், அதே போன்று அரசியல் தன்மைகள், எதிர்காலத்தில் எவ்வாறு தலைமைத்துவத்தை அமைத்துக் கொள்வது, எவ்வாறு ஆட்சியை, எதை மக்கள் விரும்புவார்கள், எதை விரும்பவில்லை, ஒருவருடைய ஆட்சி எவ்வாறு கவிழ்ந்தது, எவ்வாறு சிறப்பாக நின்றது என்ற அந்த விடயங்களை இந்த வரலாறு கற்பதன் மூலமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக வரலாறு கற்பதனால் எமக்கு தெரியும், ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஒரு நாட்டில் பல்லின மக்கள் இருப்பார்கள், பல இன மக்கள் இருப்பாங்க, பல்லின மக்கள். அப்போ அவர்களுடைய கலாச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலைக்கு ஏற்பட்ட போது அவர்களை கௌரவித்து, அவர்களுக்கு மதிப்பளித்து, அவர்களுக்கு இடவசதிகள் செய்து கொடுத்து, அவர்களோடு நாங்கள் இணைந்து ஒரு ஒற்றுமையாக செல்லக்கூடிய அவர்கள் கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய நிலை எமக்கு ஏற்படுவதோடு அந்த பிரச்சனைகளும் எமக்கு குறைக்கப்படும், இனப்பிரச்சனைகளும் குறைப்பதற்கு நம்மளுக்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக எமக்கு தெரியும், தர்க்க ரீதியிலான சிந்தனைகள் வளர்ச்சி அடையும். அதாவது தர்க்க சிந்தனை என்பது ஒரு பிரச்சனை உண்டு, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனைகளுக்கான எவ்வாறான முடிவுகளை நாங்கள் தேடிக்கொள்வது. அதே போன்று நம்மளுக்கு ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு குழு ஒன்று நியமம் இருக்கும்போது அதில் பிரதானமாக ஏதோ ஒரு குழப்பங்கள் ஏற்படும் போது அதில் நாங்கள் எவ்வாறாக நடந்து கொள்வது, அல்லது 2 பிரிவுகள் சண்டையிடும் போது அதில் எவ்வாறாக நடந்து கொள்வது தொடர்பான விடயங்கள் இந்த வரலாறு படிப்பதன் மூலம் எமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதே போன்று இந்த வரலாற்று நூல்களில் முக்கியமான ஒரு விடயம் நமக்கு தெரியும், அநேகமானவர்கள் இந்த வரலாற்று நூல்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கதைகளாக உண்மைத்தன்மைகளை நிறைய வரலாறு நூல்கள் காணப்படுகிறது. இந்த எமக்கு பிடித்த அந்த தலைவருடைய அந்த நூல்களை படிப்பதன் மூலம் அவர் வழியில் சென்று அவர்கள் மூலமாக நாட்டுக்கு சிறந்ததொரு இன்னும் ஒரு எதிர்கால தலைவர்களை உருவாக்கக்கூடிய, அவர்கள் ஆளுமைகள் இருந்து நட்பண்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பல அறிஞர்களை எமக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த வரலாறு கற்பதனால் எமக்கு தெரியும் மொழிகளுடைய தோற்றம். ஆரம்ப காலங்கள் எமக்கு தெரியும் இந்த மொழிகள் தொடர்பான விடயங்கள். இன்றும் நாங்கள் எப்படியான விடயங்கள் என்றால், ஆரம்பத்தில் மொழிகள் வளர்ச்சி அடையவில்லை, ஒவ்வொரு கோத்திரங்களாக பிரிந்திருந்தார்கள். மிச்சம் தூரத்துக்கு சென்ற போது அவர்கள் ஒரு சைகைக்காக சில சிக்னல்களை பயன்படுத்துவார்கள். நம்மளுடைய மொழியில் நாங்கள் சொல்ல வேண்டும்னா ஊக்காட்டுதல் என்று சொல்வார்கள். இன்று நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் அவர்கள் மொழி வளர்ச்சி அடைவதற்கு முன்பு அவர்களது அந்த ஊக்காட்டுதல் செயற்பாடை இன்று நாங்கள் மொழி எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்தாலும் ஒருவரை நாங்கள் கூப்பிடுவது, மிச்சம் தூரத்தில் இருக்கிறவரை கூப்பிடுவதற்கு இந்த ஊக்காட்டலை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே போன்று ஒருவரை நாங்கள் வெறுப்பேற்றுவதற்கு, அதே போன்று வேறு சிலைகளை செய்வதற்கு இந்த நம்மளுடைய இளைஞர்கள் இன்றும் ஊக்காட்டுதலை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே ஆரம்ப காலத்தில் பயன்படுத்த விடயங்கள் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே மொழி வளர்ச்சியின் பின்பு, மொழி தோற்றத்தின் பின்பு அந்த மொழி எவ்வாறு தோற்றம் பெற்றது, அதன் வளர்ச்சி எவ்வாறு இருந்தது தொடர்பான அனைத்து விடங்களையும் இந்த வரலாறு மூலம் கற்பது மூலமாக எமக்கு அறிந்து கொள்ளலாம். அதே போன்று எமக்கு தெரியும் பண்டைய நீர்ப்பாசனம், தொழில்நுட்பங்கள், சிற்பங்கள், கட்டிடங்கள் போன்றவற்றை முன்னேற்றங்களை அறிந்து கொள்ளலாம். ஆரம்ப கால கட்டிடங்கள் எமக்கு தெரியும் 1500 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட பாலங்கள் இன்றும் இருக்கிறது. 1500 வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்ட குளங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது. 1500 வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்ட வைத்தியசாலை அவ்வாறு இருக்கிறது, விகாரைகள் அவ்வாறு இருக்கிறது, சிலைகள் அவ்வாறு இருக்கிறது, சிற்பங்கள் அவ்வாறு இருக்கிறது. 1500 வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்ட இவ்வாறான தொழில்நுட்ப ரீதியான அனைத்து விடயங்களும் இன்றும் இருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பிரதான தொழில்நுட்பங்கள், அதனை எவ்வாறு உருவாக்கியிருந்தாங்க போன்ற விடயங்களையும் நாம் கண்டறிந்து எங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய அறிவு வளர்ச்சிக்கும் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த வரலாறு பாடம் எமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி தருகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் வரலாற்று மூலாதாரங்கள் என்ற ஒரு விடயம். இது 10ஆம் தரத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள், முதல் பாடமாக வருகிறது. வரலாறு என்ற ஒரு விடயத்தை நீங்கள் இனங்கண்ட பின்பு இந்த வரலாறு என்ற ஒரு விடயத்தை நீங்கள் படிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்று சொல்லி எமக்கு தெரியும். நாங்கள் வரலாறு என்ற ஒரு விடயம் என்றால் என்ன ஒரு விடயத்தை பார்த்திருக்கிறோம். இன்றைய நாள் பார்க்க போகிறோம் மூலாதாரம் அப்படின்னு ஒரு விடயம். இதை நாங்கள் ஆரம்பமாக பிரித்தெழுதலாம் மூலம் சக ஆதாரம்.
மூலம் சக ஆதாரங்கள் அப்படின்னு சொல்வார். எமக்கு 10ஆம் தரத்தில் முதல் பாடமாக வரலாற்றினை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்று மேல் தலைப்பிடப்பட்டிருக்கும். வரலாறு கற்பதற்கான மூலாதாரங்கள் என்று. எனவே அந்த மூலாதாரங்களை நாங்கள் பிரிக்கும் போது மூலம் சக ஆதாரங்கள் என நாங்கள் பிரித்து கொள்ளலாம். எனவே இந்த ஆதாரங்கள் மூலம் வரலாற்றை கற்றுக்கொள்ளுதல் தொடர்பான விடயம்தான் அந்த தலைப்புடைய சாராம்சமாக இருக்கிறது. எனவே இந்த மூலாதாரம் என்பது ஒரு அத்தாட்சி, நம்மளுடைய மொழி நடையில் சொல்லுவாங்க சாட்சி, அத்தாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக 2 பேர் சண்டையிடுகிறார்கள். அந்த சண்டையிடும் போதும் ஒருவர் காவல் நிலையத்தை போலீஸ் ஒருவர் அழைத்து செல்லும் போது இவரை நாங்கள் ஏதோ ஒரு இதுக்கு கொடுக்கும் போதும் அதற்கு அவருக்கான ஒரு சாட்சியை ஆதாரத்தை கேட்பார். ஒரு கோர்ட்டில் ஒரு 2 பேரை நாங்கள் நிறுத்தும் போது நீதிபதி கேட்பார் இவர் அடித்ததற்கான என்ன ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து இந்த நீதிகள் வழங்கப்படுகிறது. அதே போன்று இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து இந்த வரலாறுகள் கற்கப்படுகிறது, வரலாறுகள் கற்பிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயம். எனவே இந்த மூலாதாரங்கள் என்பது அப்போ வரலாற்றை நாங்கள் கற்க வேண்டுமாக இருந்தால் அந்த எங்கிருந்து கற்பது என்பதை நாங்கள் தேடிக்கொள்வோம். அந்த தேடக்கொள்ளக்கூடிய ஆதாரங்கள் தான் இந்த மூலாதாரமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னேன், வரலாறு என்ற ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு கற்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு பெரும்பாலும் கற்கள் பயன்படுது. எனவே அந்த கற்களாகத்தான் இந்த மூலாதாரங்கள் இருக்கிறது. நமக்கு தெரியும் ஒரு கட்டிடங்களை நாங்கள் மேலோத்தி உயர்த்த வேண்டுமாயின் அதுக்கு பிரதானமாக இந்த கற்கள் தேவைப்படுகிறது. அதே போன்று வரலாற்றை நாங்கள் கற்க வேண்டுமாக இருந்தால் அடிப்படையாக இந்த மூலாதாரங்கள் தேவைப்படுகிறது. இந்த மூலாதாரங்களை அடிப்படையாக வைத்து இந்த வரலாறு என்ற மிக ஒரு பெரியதொரு கட்டிடத்தை நமக்கு அமைக்க உதவ முடியும். எனவே நாம் அறிந்து கொள்ளலாம், இந்த மூலாதாரங்களை பொறுத்தவரையில் நமக்கு 2 வகைகளாக பிரித்து கொள்ளலாம். வரலாறு என்ற அந்த மூலாதாரம் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. எனவே ஒன்று நூல் வடிவில், எழுத்து வடிவில் நாங்கள் தேடி கண்டுபிடித்து கொள்வது, அது யாரோ ஒருவரால் எழுதப்பட்டவைகளாக இருக்கலாம். தொல்பொருள் என்பது அந்த காலப்பகுதியில் அந்த மன்னன்மார்களால் அல்லது அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்டு இன்றும் இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள் இந்த தொல்பொருள் விடயங்களில் அடங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இலக்கிய நூல்களையும் பொறுத்தவரையில் அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களும் இன்று தேடி கண்டுபிடிக்கப்பட்ட எழுதப்பட்ட நூல்களும் இந்த இலக்கிய மூலாதாரங்களுக்கு வரும். எனவே நாங்கள் மூலாதாரத்தை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று இலக்கிய மூலாதாரம், இன்னொன்று தொல்பொருள் மூலாதாரமாக இருக்கும். எனவே இந்த இலக்கிய மூலாதாரங்களில் நமக்கு தெரியும் நூல்கள் குறிப்பிடுவோம். எனவே இலக்கிய மூலாதாரங்களில் நூல்கள் குறிப்பிடப்படுகிறது. எனவே நூல்கள் என்று கேட்டால் உடனே தையல் நூல், அதே போன்று வேறு நூல்கள் இல்லாமல் நூல்கள் என்பது புத்தகத்தினுள் அடங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம், புத்தகங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம். எனவே இலக்கிய மூலாதாரங்களில் நூல்கள், அதே போன்று கற்பனை கதைகள், ஒருவருக்கு தோன்றக்கூடிய கற்பனைகளை மிகவும் ஒரு அழகாக இந்த கற்பனை கதைகளாக கூறுவார்கள். இன்றும் நாங்கள் உதாரணமாக சொல்வேன், திரைப்படங்கள் இருக்குது. சாதாரணமாக ஒரு விடயத்தை எடுத்து புனைந்துரைக்கப்பட்டு கற்பனை கதைகளாக தொகுத்து நமக்கு வழங்குவார்கள். அதுபோன்று அக்காலத்தில் அவர்களுக்கு தோன்றிய கற்பனைகளை கதைகளாக பல எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று வம்ச கதைகள், ஒவ்வொரு அந்த காலத்தில் பரம்பரைகளாக வாழ்ந்திருந்தார்கள். எனவே இந்த பரம்பரைகள் அதில் சில பேர்கள் வீரர்களாக இருந்தார்கள், சில பேர் அறிஞர்களாக இருந்தார்கள், சில பேர் கவிஞர்களாக இருந்தார். இவ்வாறு இருந்தவர்கள் அவருடைய பரம்பரைகளை பற்றி எழுதப்பட்டிருக்க விடயங்களும் இதில் பிரதானமாக அடங்கும். அதே போன்று வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், இலங்கைக்கு வந்தவர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து இலங்கையை பற்றி குறிப்பிடப்பட்டவர்கள் எல்லாம் இந்த இலக்கிய மூலாதாரத்தினுள் அடங்கிறது. எனவே இந்த இலக்கிய மூலாதாரத்தில் இவைகள் அடங்கி இருந்தாலும் இந்த இலக்கிய மூலாதாரத்தை நம்மளுக்கு 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று உரைநடை இலக்கியம், இன்னொன்று மணிக்கும். அதே போன்று இந்த இலக்கியங்களை நம்மளுக்கு இலக்கிய மூலாதாரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று உள்நாட்டு இலக்கியம், அதே போன்று 2வது வெளிநாட்டு இலக்கியம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த இலக்கிய மூலாதாரங்களின் முக்கியத்துவம். ஏன் இந்த இலக்கிய மூலாதாரங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது, எதற்காக இந்த இலக்கிய மூலாதாரங்களை நாங்கள் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. அதுக்கான ஆன்சர்களாகத்தான் இவைகள் துவக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாங்கள் செல்கிறோம், இந்த வரலாறு என்ற அந்த கோப்பு. நமக்கு தெரியும், ஒரு பக்கெட்டுள் பெரிய ஒரு பக்கெட்டாக இருந்தாலும் சரி, சிறிய ஒரு வாளியாக இருந்தாலும் சரி, இன்னும் நீர் பிடிக்கக்கூடிய அளவு 2 பக்கங்களும் அந்த மறைக்கப்பட்டு இருக்கும்.
அதனால் அடி மட்டும் இருந்தால் அது தண்ணி நிற்கக்கூடிய வசதிகள் இல்லை. அதுபோன்று அந்த வரலாறு என்ற அந்த கட்டிடத்தை சுற்றி பிடித்து காப்பாற்றிக் கொள்வது, அந்த கருங்கல்களாக சுற்றி செங்கல்களாகவோ கற்களாகவோ வைக்கப்பட்டிருப்பது, ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது இந்த இலக்கிய மூலாதாரங்கள் தான். இரண்டாவது நமக்கு தெரியும், இந்த தொல்பொருள் என்ற ஒரு விடயம் உருவாக்கப்பட்டிருக்கு. நாம் அனைத்து பார்த்த உதாரணமாக கலாவாவி என்ற ஒரு தொல்பொருள் குளம் ஒன்று காணப்படும் போது அதனை உறுதி செய்யும் இன்னும் ஒரு அதற்கு ஒப்பாக உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆதாரமாக இந்த இலக்கிய மூலாதாரம் இருக்கிறது. அது தொல்பொருள் மூலம் உறுதிப்படுத்துவதை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த இலக்கிய மூலாதாரங்கள் இருக்கிறது. அதே போன்று அக்கால பகுதியில் ஒரு ஊரை எடுத்துக்கொள்வோமாயின், ஒரு நாட்டுடைய ஒரு பகுதி எடுத்துக்கொள்வோமாயின், அந்த பகுதியில் எவ்வாறான ஒரு சமூக அமைப்பு, அதே போன்று எவ்வாறான பொருளாதார முறை என்பது தொழிலை நாங்கள் குறிப்போம். பொருள் சக ஆதாரம், பொருளை ஈட்டுகின்ற வழிமுறை, நம்மளுடைய பேச்சில் தொழில் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். எனவே இந்த தொழில்கள், அதே போன்று அவர்களுடைய கலாச்சார பண்புகள், எவ்வாறான சம்பிரதாயங்கள் சடங்குகள் இருந்தன போன்ற விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த இலக்கிய மூலாதாரங்கள் மூலமாக எமக்கு விளங்கிக் கொள்வதோடு, நாங்கள் இலக்கிய மூலாதாரங்களை நாங்கள் தொல்பொருள் மூலாதாரத்தின் உரைகள் என்று சொல்வோம். அதாவது தொல்பொருள் இருக்கிற விடயங்களை உண்மைத்தன்மையை இந்த இலக்கியவாதங்கள் குறிப்பிடுகிறது. என்ன தொல்பொருள் ஒரு விடயம் காணப்படுகிறது, அதனை உண்மைத்தன்மையை பறைச்சாற்றுவதன் காரணமாக இதனை நாங்கள் இலக்கிய தொல்பொருள்களின் மூலாதாரங்களின் உரைகள் என்று நாங்கள் சொல்வோம்.